மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி பிரேயர் ரொட்டேரியன் முருகன் அவர் வரவேற்கிறேன். நம் கழகத்தின் மேஜர் டோனர் பாஸ் செஷன் கவர்னர் ரொட்டேரியன் மயில் அண்ணாச்சி அவர்களை வரவேற்கிறேன். பாஸ் பிரசிடென்ட் ரொட்டேரியன் முருகன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாஸ் பிரசிடென்ட் ரொட்டேரியன் ராஜாராம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாஸ் பிரசிடென்ட் ரொட்டேரியன் ராமசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொட்டேரியன் பாலவேட் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொட்டேரியன் கண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொட்டேரியன் டாக்டர் வினோத் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் தினத்தரணின் ஆசிரியர் ரொட்டேரியன் ராமலிங்கம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. அடுத்து இந்த சிறப்பு விருந்தினர் திரு சிவ செல்வமாரிமுத்து அவர்கள் இன்னைக்கு தேனினும் விடுதி என்ற தலைப்பில் பேசியிருக்காங்க. அதற்கு முன்னதாக கடந்த வார நிகழ்வு அவர் கிளப் செக்ரட்டரி ரொட்டேரியன் செல்வரமேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த வார நிகழ்வு கடந்த 18/2/2024 ஞாயிறு அன்று மாலை நம் சங்கத்தின் வாராந்திர கூட்டம் இதே ஆரியாசில் வைத்து மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் நெல்லை புறநகர் ரோட்டரி சங்க உறுப்பினர் கவிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான ரொட்டேரியன் புத்துநேரி கோ செல்லப்பா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக சிறப்புரையாற்றினார். அவருக்கு இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்றைய தினத்தில் நமக்கு இரவு விருந்து அளித்தவர்கள் ரொட்டேரியன் சர்மசங்கர் மற்றும் ரொட்டேரியன் கந்தராஜ் ஆகியோர். அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் நடத்தி ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்பீக் நகர் ஹோஸ்ட் செய்த ப்ராஜெக்ட் பஞ்ச் 75 நிகழ்ச்சி தூத்துக்குடி மீன்வள கல்லூரியில் 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. இதில் முதல் நாளான 22/2/2024 வியாழன் அன்று நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சிக்கு நம் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் வருங்கால துணை ஆளுநருமான எல்பி சரவணா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவருக்கும் இந்நேரத்தில் நம் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நம் கழகத்தின் செயலாளர் ரொட்டேரியன் செல்வரமேஷ் அவர்களுக்கு அண்ட் இந்த சிறப்பு விருந்தினரின் நண்பர்களாக வருகை தந்திருக்கும் திரு கல்வி ஆசிரியர் ராமலிங்க நம்ம ராஜேந்திரன் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். இவர் நம்ம மீட்டிங்ல ஒரு விக்கி மீட்டிங்ல சார் கெஸ்டா வந்து பேசியிருக்காங்க. காந்தி புகழ்பாடும் என்ற கவிதை மற்றும் நூலும், நதிக்கரை மீன் மற்றும் உரலுக்குள் தலை என்ற கவிதை புத்தகங்களும் எழுதியுள்ளார்கள். 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் மற்றும் விருதை பெற்றுள்ளார்கள். இப்படி தமிழ் வளர்ச்சிக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் அயராது பாடுபட்டு வரும் நமது சிறப்பு விருந்தினர் திரு சிவ செல்வமாரிமுத்து அவர்களை இந்த கூட்டத்திற்கு பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி. அவர்களை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி கூறி நன்றி கண்ணன் அவர்களுக்கு. ஸோ சாரு ஒரு பெரிய பேச்சாளர், ஆன்மீக சொற்பாளர். அவர் வாங்கிய விருதெல்லாம் பார்த்தீங்க. அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம். அந்த மாதிரி சாருக்கு இப்போதைக்கு என்ன அடையாளம்னா தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது வாங்கின ஒரு வாத்தியார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விருந்தினர் நம் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்காங்க. அவரை தேனிலும் இனியது என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். வையம் என்ற தொன்மக்கள் உள்ளத்தினை கையினால் ஒரே காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பழந்தமிழ் ஐயை நாடலை கொண்டு பணிக்குவாம் என்ற பள்ளியதரம் கந்தசாமி புலவரின் வரிகளுக்கேற்ப எல்லாம் அல்ல தமிழனை என்னுடைய சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு அவையிலே இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் என்னுடைய இருகரம் கூட்டி வணங்கிக் கொள்கிறேன். ரோட்டரி திருநெல்வேலி சென்ட்ரல் அமைப்பு நடத்தக்கூடிய இந்த வாராந்திர கூட்டத்திலே பங்கேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேஜர் டோனர் திரு மயில் பாலசுப்ரமணியன் அண்ணாச்சி ஐயா அவர்களுக்கு என்னுடைய இருகரம் கூப்பிய வணக்கங்கள். அடுத்ததாக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்
அன்பண்ணன் திரு தங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த அமைப்பின் செயலாளர் திரு செல்வ ரமேஷ் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இங்கே குழுமி இருக்கக்கூடிய பிற நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நல்ல ஒரு அமைப்பில் பேசக்கூடிய ஒரு நிறைவான பொழுதா இன்றைய பொழுதில் இந்த நேரத்தினை நான் உணர்கிறேன். அண்ணாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த வெள்ள நிவாரண பணிகளோடு தான் பார்த்தேன். அதனால் அவரை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு நிகழ்வுக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புலனத்தில் அந்த தற்காலிக நிலையில் அந்த படத்தை வச்ச உடனேயே நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, செல்வ ரமேஷ் அண்ணா யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. நம்ம உடனே அவங்கள பற்றி நிறைய சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதையே 1 மணி நேரம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய மாவட்டத்தின் ஒரு அரசு அருங்காட்சியகத்துக்கு போயிருக்கும் போது காப்பாட்சியர் அம்மா கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு. இப்போ உடனே மயில்னு ஒரு ஐயா வருவார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்னை கேட்டாங்க. அன்னைக்கு தாம்மா பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க சொன்னதை அப்படியே சொல்றேன். நான் எந்த ஒரு வார்த்தையும் கூட்டல குறைக்கல, இது புகழ்ச்சிக்காக சொல்லலை. எனக்கு அவங்கள ஐயாவை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அவங்க சொன்னது ரொம்ப நல்ல மனுஷன், யாருக்குனாலும் ஓடி போய் உதவக்கூடியவர், இப்படிப்பட்ட ஆளை இந்த காலத்துல பார்க்கறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு காப்பாட்சியரமா என்கிட்ட சொன்னாங்க. அப்பவே எனக்கு ஐயா மேல ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்தது. உண்மையிலேயே உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா. வணக்கம். தேனினும் இனியது அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இன்னைக்கு காலையில இருந்து ஏன்டா இந்த தலைப்பை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா, தேனினும் இனியது எது அப்படின்னு ரொம்ப யோசிச்சோம் அப்படின்னா, உலகத்திலேயே கெட்டு போகாத ஒரே பொருள்ல முக்கியமான ஒரு பொருள்ல தேனும் ஒன்று. இன்னைக்கும் நீங்க எகிப்து பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா அந்த பிரமிடுகள்ல இருக்கக்கூடிய பல பொருட்கள்ல தேனும் இருக்கு. அந்த தேன் இன்றும் கெட்டு போகாம இருக்கு. அதுதான் சிறப்பு. பொதுவா இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்கள்ல ரொம்ப விரும்பி உகந்து இறைவன் ஏற்றுக்கொள்வது எது அப்படின்னா, இதை சொன்னா நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. வாந்தி எடுத்தது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? வாந்தி எடுத்தது எப்படி இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும்? யார் இறைவனுக்கு வாந்தி எடுத்து கொண்டு வைப்போம்? நானும் இதை கேள்விப்படும் போது ரொம்ப யோசிச்சேன். உண்மையிலேயே அந்த வாந்தி எடுத்த பொருள் என்ன அப்படின்னா தேன். பல பூக்கள்ல போய் தேன் தேனை உண்டு அதை தன் கூட்டுல சேகரிச்சு வைக்கும் போது உமிழ்ந்துதான் சேகரிச்சு வைக்கிறது. அதைத்தான் இறைவனுக்கு நாம அபிஷேகத்துக்கு ஒரு பொருளா கொடுக்குறோம். அதை இறைவன் உகந்து ஏற்றுக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவ பொருளும் தேன் தான். பிறந்த குழந்தையில இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் யாருக்குனாலும் கொடுக்கலாம் அந்த தேன். இந்த தேனை விட இனியது எது அப்படின்னு நாம யோசிச்சோம் அப்படின்னா, நானே காலையில இருந்தே யோசிச்சுட்டே இருந்தேன். சரி என்ன சொல்ல, தேனிலும் இனியதுன்னு கொடுத்துட்டோமே அப்படின்னு. அப்ப என் வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு தாத்தா உண்டு, அவர்கிட்ட கேட்டேன், தாத்தா இன்னைக்கு ஒரு தலைப்புல பேசணும், தேனிலும் இனியதுன்னு பேசணும். ரொம்ப பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வருவாங்க. நான் பாட என்னத்தையாவது ஒன்றும் உடனே கல்ல கொண்டு எரிஞ்சிட்டு உனக்கு எவையா விருது கொடுத்தான்னு கேட்டாங்கன்னா சிக்கலா போயிடும். ஒரு நல்ல கருத்தா சொல்லுங்க அப்படின்னு. தேனை விட இனியது அப்படின்னா நிறைய இனியது இருக்கு. சரி நீங்க எப்படி உணர்றீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், உண்மையிலேயே தேனை விட இனியது என்னுடைய பருவம் தான். அதாவது அவருடைய முதுமை பருவம் தான் தேனை விட இனியது. ஏன் தாத்தா அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு எந்த குறையும் கிடையாது. பேரன் பேத்தியோட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். காலையில 6 மணிக்கு எந்திக்கிறேன், 4 ரத வீதியும் ஒரு சுத்தி வரேன், சாப்பிட்றேன், கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன், செய்தித்தாள் வாசிக்கிறேன், கொஞ்சம் யாராவது வந்தாங்கன்னா பேசுறேன், மதியானம் சாப்பிட்றேன், திரும்ப கொஞ்ச நேரம் தூங்குறேன், சாயங்காலம் எழுந்திரிச்சா மனைவி கையால சுட சுட காப்பியும் கேசரி பக்கடான்னு ஏதாவது ஒன்று போட்டு கொடுக்குறா, சாப்பிட்றேன். சாயங்காலம் பேரம்பேத்தி வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா கழிக்கிறேன். இரவு தூங்குற போது ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கேன். அப்ப என்னுடைய பருவம் தான், இந்த முதுமை பருவம் தான் தேனை விட இனியது அப்படின்னு அந்த தாத்தா என்கிட்ட சொன்னார். ஆனா இதை நான் ஏத்துக்க முடியல. எல்லாருக்கும் இந்த பருவம் முதுமை பருவம் இனிமையானதா இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. இவர் இருக்கக்கூடிய அதே சூழல்ல அதே வயதுல தான்
சாலை ஓரங்கள்ல எத்தனையோ முதியவர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த முதுமை பருவம் இனிமையானது அப்படின்னு நாம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சிந்தனை. அப்ப யோசிக்கிறேன், சரி ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இனிமையான ஒரு காலம், தேனை விட இனிமையானது என்ன அப்படின்னா அந்த தந்தை ஸ்தானம் வந்த நேரம். ஒரு இயல்பா இருக்கக்கூடிய நாம எத்தனையோ பொறுப்புகள்ல இருக்கலாம், பெரியப்பா, மாமா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு. ஆனா அந்த அப்பான்னு சொல்லிட்டு ஒரு உறவு புதுசா நம்மளை அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த தருணம், அந்த குழந்தை வரக்கூடிய நேரம் தான் தேனை விட இனியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துல படிச்சேன். அப்போ யோசிக்கிறேன், தேனை விட இனியது ஒரு குழந்தை வரக்கூடிய நேரம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, இறைவன் கொடுக்கலையே. அப்போ அதுக்கும் மாற்ற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். சரி, அப்ப தேனை விட வேற என்ன அப்படின்னு சொல்லி தேடும் போது ஒரு கதை, இந்த கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஊர்ல ஒரு சாதாரண ஒரு குடிமகன், அவருடைய அன்றாட பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிட்டாய் செய்வது. நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைங்களை மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். அது எங்க தொடக்க பிள்ளைங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க கையில எப்போதும் ஒரு டப்பா நிறைய மிட்டாய் வச்சிருப்பாங்க. கலர் கலரா இருக்கும், வண்ணமயமா வச்சிருப்பாங்க. இல்லை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா, பல் சொத்தையாயிடும்டா அப்படின்னா அவன் உடனே சொல்லுவான், நாங்க சென்சோடைன் யூஸ் பண்றோம் சார். நான் சொல்லியிருக்கேன், இல்லை இதெல்லாம் சாப்பிட்டா பல்லு சொத்தையாயிடும், அதுக்கு தான் சென்சோடைன் இருக்கு சார். நான் ஒரு ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒரு சாக்லேட்டை வாங்கி சட்டை பாக்கெட்ல ஒரு பையன் வச்சுட்டான். அது உருகி சட்டை ஃபுல்லா வடிச்சிட்டு, இல்லைங்க மத்தியா சாக்லேட் வாங்கி சட்டை ஃபுல்லா வடிச்சிட்டு சர்ஃபெக்சல் போட்டுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு நிமிஷத்துல கரையை போக்கிடும். இப்படி இந்த விளம்பரங்களுக்கு அடிமையான காலகட்டத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாங்க உணர்ந்தது. சரி, இந்த கதையில ஒரு ஏழை குடிமகன், அவருடைய அன்றாட பணி மிட்டாய் செய்யக்கூடியது. தினசரி மிட்டாய் செய்வாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா தெருக்களுக்கும் போய் மிட்டாய் வியாபாரம் பார்த்துட்டு வருவார். இந்த மிட்டாய் யார் வாங்குறாங்களோ வாங்கலையோ, அந்த ஊர்ல ஒரு தெருவுல ஒரு குட்டி குழந்தை தினசரி இந்த மிட்டாயை இந்த தாத்தா கிட்ட வாங்கிடுவாங்க. அந்த பாப்பா எப்படி கூப்பிடுவா அப்படின்னா மித்தாய் தாத்தா. அந்த பிள்ளைக்கு மிட்டாய்னு அதை சொல்ற உச்சரிக்கலாம் வராது, மித்தாய் தாத்தா அப்படின்னா பேரு. தினசரி சாயங்காலம் 4-4:30 ஆனவுடனே பள்ளிக்கூடம் விட்டு வந்தவுடனே இந்த தாத்தா எப்போ வருவாருன்னு அந்த குட்டி பொண்ணு வாசல்ல நின்று பார்த்துட்டே இருப்பாலாம். இந்த தாத்தாவுக்கு ஒரு கால் நடக்க முடியாது. அந்த மிட்டாய் தாத்தாவுக்கு ஒரு கால் கொஞ்சம் மாற்றுத்திறனாக, அவர் அந்த ஒற்றை காலோடையும் வந்துட்டே இருப்பாரு. இந்த குழந்தையை பார்த்த உடனே அவருக்கும் ஒரு பாசம், எப்போதும் மிட்டாய் தினசரி கொடுப்பாரு. அந்த பாப்பாவும் காலனாக கொடுத்து ஒரு மிட்டாய் வாங்கிட்டு போகும். ஒரு நாள் அந்த பிள்ளை கையில காசு இல்லை. அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு இன்னைக்கு மிட்டாய் வேண்டாம் தாத்தா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. ஒன்றும் பரவாயில்லம்மா, பிரச்சனை இல்லை, நான் மிட்டாய் தாரேன், நீ சாப்பிடுன்னு அந்த தாத்தா கொடுக்குறாரு. இல்லை அம்மா அதீப்பா வேண்டாம் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. சரி, நான் அம்மா கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா மிட்டாயை எடுத்துட்டு போறாரு. அந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், மிட்டாயை சாப்பிட்டாச்சு. மறுநாளும் அதே மாதிரி தினசரி நடக்குது. ஒரு நாள் பார்த்தா அந்த மிட்டாய் தாத்தா அந்த வீட்டுக்கு வரல, அந்த தெருவுக்கே வரல. இப்போ இந்த பாப்பாவுக்கு அந்த தாத்தாவை ரொம்ப தேடுது. இப்போ எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, முதல் நாள் பார்க்குறா வரல, 2வது நாள் வரல, 3வது நாள் வரல, 4வது நாளும் வரல. அந்த மிட்டாய் கொண்டு வரக்கூடிய தாத்தா அன்னைக்கு வரல. ஏன் வரல? வயசான தாத்தா. அந்த பிள்ளைக்கு எதையுமே யோசிக்க தெரியல. ஒருவேளை அந்த தாத்தாக்கு என்னமோ ஆயிடுச்சு, நாம அந்த தாத்தா வீட்டுல போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பார்க்குறா. வரலன்னு உடனே வேகமா கிளம்பி நடந்து போயாச்சு. இன்றைக்கோ ஒரு நாள் அந்த தாத்தா சொல்லியிருக்காரு, என் வீடு இந்த ஊர்ல இந்த திசையில இந்த கரை ஓரத்துல இருக்கிற ஓலர் திசைன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஞாபகத்துல இந்த பாப்பா ஓடுறான். ஓடி அந்த குளத்து கரையில போய் நின்று அந்த குடிசையை பார்த்துட்டு அந்த தாத்தாவை வீட்டுக்கு போயாச்சு. தாத்தாவை போய் பார்க்குறா. அந்த தாத்தா வெளியில கட்டில போட்டு படுத்து இருமிக்கிட்டு இருக்காரு. உடனே இந்த பாப்பா ஓடி போய் அந்த தாத்தா மேல மித்தாய் தாத்தா, ஏன் நான் தான் நீ வரத? இந்த குழந்தைங்க அப்படிதான் பேசணும். ஏன் நான் தான் நீ வரத?
அதனால இவர் சொல்றாரு, எனக்கு உடம்பு சரியில்லை பாப்பா, அதனாலதான் வரல, நாளைக்கு வந்தேன். நாளைக்கு நீ கண்டிப்பா வந்துடுறியா? கண்டிப்பா வருவேன். நீ பார்க்காம எனக்கு தூக்கமே வரல, நீ எப்போ வரவே தான் பார்த்துட்டே நீ வரவே இல்லையே அப்படின்னு அந்த பிள்ளை சொல்றாரு. இப்போ உடனே தாத்தா சொல்றாரு, மிட்டாய் தாத்தா சொல்றாரு, கண்டிப்பா நாளைக்கு வருவேன், இன்னைக்கு என்கிட்ட ஒரு மிட்டாய் எடுத்து சாப்பிட்டுட்டு போகும்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்த நேரத்துல இந்த பாப்பாவை காணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் ஓடி வராங்க. அந்த பாப்பா அம்மா அப்பாவை பார்த்ததும் திரும்ப போறாங்க. இந்த கதையை படிக்கும்போது, இந்த கதை இன்னும் நீண்டு போகும், நான் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த கதையை படிக்கும்போது அப்ப அந்த தேனை விட இனிய பருவம், இந்த இனியது எது அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை பருவமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள வந்துச்சு. இதை நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? குழந்தை பருவம் தான் தேனை விட இனிய பருவம் அப்படிங்கிறது. நிச்சயமா இதற்கு எதிர்கருத்தும் இருக்கும். எத்தனையோ ஆதரவற்ற இல்லங்கள்ல பெற்றோர் இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த இனிய பருவமா அது அமையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர், அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாங்க. இந்த தத்தெடுத்து அந்த குழந்தைய வளர்த்தாங்க. பொதுவா நம்ம கிட்ட அந்த உலகத்திலேயே மனிதன் ஒரு சமூக விலங்குன்னு சொல்லுவாங்க. அந்த சமூக எடுத்து தூரப்பட்டுருவாங்க. உண்மையிலேயே மனிதன் ஒரு விலங்கு. என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க பார்த்தாலும் இந்த பிள்ளை தத்தெடுத்த பிள்ளை, பெத்த பிள்ளை இல்லை. இதை சொல்லி 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 அந்த பிள்ளையோட மனசுல நாம இவங்க பிள்ளை இல்லை, இவங்க யாருமே நம்ம உறவினர்கள் இல்லைங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த குழந்தைங்க கிட்ட, அந்த பொண்ணுகிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ பேசிட்டு இருக்கேன், எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, என்ன படிக்கிற, என்ன. அந்த பிள்ளைக்கு நான் அண்ணன் முறை வரும். கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசி இருக்கும். ஒரு வார்த்தை கூட அண்ணேங்கிற வார்த்தையை அந்த பிள்ளை சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நான் உனக்கு அண்ணன் முறை வரும், நீ அண்ணனே கூப்பிடலாமே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த பிள்ளை அப்படியே சொல்லிட்டு போயிடுச்சு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது கேட்டேன், நீ சின்ன பிள்ளைல எப்படிமா இருந்த, உனக்கு எப்படி இருக்கு? நான் ஒரு அநாத ஆசிரமத்துல தான் இருந்தேன். அங்க எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல சாப்பாடுங்கிறதுலாம் தினசரி கிடைக்காது. காலையில யாருக்காவது கல்யாணம், வீட்டுல விசேஷம்னா காலையில சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க, மதியான சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனா பெரும்பாலும் இரவு உணவுங்கிறதே கிடையாது. இப்பதான் நானும் யோசிச்சேன், நம்ம வீடுகள்ல திருமணமோ சடங்கோ பிறந்த நாளோ காலையில சாப்பாடு போடுறோம், மதியான சாப்பாடு வந்து அநாதாசிரமத்துக்கு கொடுக்கணும். யாராவது இரவு சாப்பாடு கொடுக்கணுமா? அவங்களுக்கும் இரவும் பசிக்கும் அந்த அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரலையே அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே அந்த பிள்ளைகிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க, எங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் புது ட்ரெஸ் வரும், எங்களுக்கு தான் அது புது ட்ரெஸ், ஆனா மற்றபடி உங்க பார்வைக்கு அது பழைய ட்ரெஸ், யாரோ ஒருத்தர் போட்டுருக்கு. அந்த பொண்ணு சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு எனக்கே ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட பருவமும் அந்த குழந்தை பருவத்திலையும் இருக்காங்க, இந்த சூழலையும் இருக்காங்க. அப்போ இந்த குழந்தை பருவத்தை எப்படி நாம தேனை விட இனிய பருவம்னு எடுத்துக்க முடியும்? வயதான பருவத்தையும் தேனை விட இனியதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா பெரிய செல்வந்தர் இருக்கக்கூடிய அதே தெருவில் தான் ஓரத்துல ஒரு பிச்சைக்காரரும் இருக்காரு. இந்த இடத்துல ஒரு கதையை சொல்லலாம். பொதுவாக எங்க பள்ளிக்கூடத்துல கதை சொல்றதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு ஜோசியக்காரர் இருந்தார். அவரு சொன்னாரு, ராஜா நீங்க தினசரி காலையில நரி முகத்துல முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும், நிறைய செல்வ செழிப்பு சேரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா என்ன செஞ்சாரு, தேடி பிடிச்சி ஒரு நரியை கொண்டு வந்து அந்த அரண்மனையில ஒரு ஓரத்துல கட்டி வச்சாச்சு. ராஜா மறுநாள் காலையில எழுந்திரிச்சு அது கண்ணை மூடிக்கிட்டே ரெண்டு பேரும் அவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. கண்ணை மூடிட்டே வராங்க. சரி நரியை பார்க்கணும், கண்ணை கெட்ட அவருங்க அப்படின்னு உடனே அந்த கட்டை அவுக்கிற நேரத்துல அந்த கூண்டு உடனே இந்த நரி கீழே விழுந்துச்சு. கீழே இருந்தது ஒரு பிச்சைக்காரன். அவன் இந்த நரியை பார்த்துட்டான். இந்த ராஜா பார்க்காது, அந்த கூண்டுக்குள்ள நரியை காணும். உடனே சொல்றாரு, எங்கேயாவது போய் பிடிச்சிட்டு வா. இந்த கீழே விழுந்ததும் அந்த தாத்தா என்ன செஞ்சுட்டாருன்னா, அந்த பிச்சைக்காரர் என்ன செஞ்சுட்டாருன்னா, அந்த நரியை பிடிச்சி காலில் கட்டு போட்டு அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி கட்டு போட்டு வச்சிருக்காரு. வச்ச உடனே நரி ஓடிடுச்சு. அரண்மனை சேவகர்கள்லாம் வராங்க, நரி எங்க? அது எப்பவோ ஓடிடுச்சு, ரத்தத்தை தொடச்ச உடனே ஓடிடுச்சு.
அப்படியா சரி, அப்ப நீ வா அப்படின்னு பிடிச்சி கூட்டிட்டு போய் ராஜா இவர் தான் அந்த நரியை காட்டுக்குள்ள விரட்டி விட்டவர். இல்லை ராஜா சொன்னோடனே ராஜா சொன்னார், பிச்சைக்காரர் சொன்னார், ஐயா நான் நரிய விரட்டெல்லாம் விடலை, காலில் இருந்த ரத்தத்தை தொடச்சி கொஞ்சம் மருந்து போட்டு விட்டு உடனே போயிடுச்சு அது. சரி, அப்போ ராஜாவுக்கு பயங்கர கோபம், இவன் தலையை வெட்டுங்க, இவனால தான் நரி ஓடிடுச்சு. இப்போ இவர் எல்லாரும் தலையை வெட்டுங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? யாரோ ஒருத்தர் வந்து இப்போ என் தலையை வெட்டுங்கன்னா எனக்கு பயங்கரமா, இப்போ கீழே இருந்து காந்திராஜா சார் ஒரு முட்டையோ தக்காளியோ வீசினா எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிதான் அந்த எல்லாருக்கும் தலையை வெட்டுங்கன்னா அவ்வளவு வேகமா இருக்கும். அவர் அந்த பிச்சைக்காரர் சிறிது சிரிக்கிறார், வயிறு வலிக்க உருண்டு புரண்டு அந்த அரண்மனை அந்த அவை முழுக்க உருண்டு புரண்டு சிரிக்கிறார். மன்னனுக்கே கொஞ்சம் எரிச்சலா போச்சு, எப்பா எதுக்கு நீ இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க, நான் உன் தலையை வெட்ட சொல்லியிருக்கேன், நீ ஏன் சிரிக்கிற? அண்ணா அந்த நரி முகத்துல முழிச்சா நல்லதுன்னு நீங்க நினைச்சீங்க, உங்களுக்கு முழிக்க முடியல. ஆனா அதே நரி முகத்துல தான் நானும் முழிச்சேன், முழிச்ச பாவத்துக்கு என் தலையை நீங்க வெட்ட போறீங்க. நான் நினைச்சேன் இதே நரிமுகத்துல நீங்க முழிச்சிருந்தா இப்போ உங்க தலை எங்க இருந்திருக்கும்னு நினைச்சேன், எனக்கு சிரிப்பு வந்துட்டு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிச்சாராம், ஆகா அப்ப நரிமுகத்துல முழிக்கிறதுனால நல்லது கிட்டதெல்லாம் இல்லை, அவனவன் செய்யக்கூடியதுல தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ஒரே வீட்டுல இப்படிப்பட்ட வித்தியாசங்கள், ஒரே தெருவுல வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப முதுமை பருவமும் ஒருவருக்கு தேனை விட இனிய பருவமா இல்லை, எல்லாருக்கும் தேனை விட இனிய பருவமா இல்லை. சரி, குழந்தை பருவமும் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. சரி, நடுத்தர வயதுல உள்ள ஒரு பருவமா இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. காலம் முழுக்க பாருங்களேன். இன்றைக்கு காலையில உங்க எல்லார்கிட்டே ஒரு கேள்வி கேட்கலாம், கடைசியா நீங்க எல்லாரும் எப்போ அழுதீங்க? காந்திராஜா சார், நீங்க கடைசியா எப்போ அழுதீங்க? ஒரு வருஷம், பரவாயில்ல, ஒரு வருஷமா அழாம இருக்காரு. மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, நீங்க? ஒரு 2 மாசம் முன்னாடி சாலையெல்லாம் அந்த நிவாரண பொருள் கொடுக்கும்போது தான் ஒரு குழந்தை ரொம்ப கிரேட் ஸ்கூல்ல படிக்கிற ரிச்சா இருக்கிற மாதிரி குழந்தை இருந்துச்சு. சாருக்கு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அண்ணா எனக்கு சாப்பாடை கொடுத்தீங்க, எனக்கு தாங்கன்னாங்க. நான் கூட வந்து ஏவியன் எல்லாரும் பார்த்தாங்க, அழுது வந்து. அதான் நான் உண்மை, அந்த வெள்ள நிவாரண காலங்கள்ல நாங்க உண்மையிலே நிறைய அழுத நாட்கள் உண்டு. சரி, இப்போ உண்மையிலே உங்களை பாராட்டணும். அடுத்தவங்களுடைய துன்பத்துக்காக அழுத ஒரு கண்ணீர் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. இப்போ ராஜேந்திரன் சார்ட்ட கேட்க வேண்டாம், ஏன்னா காலையில கண்டிப்பா வீட்டமா அடிச்சிருப்பாங்க, கண்டிப்பா அழுதுருப்பாங்க. சரி, கடைசியா எல்லாரும் எப்ப சிரிச்சோம்? இப்ப கூட சிரிச்சீங்க, பரவாயில்ல. இப்படி ஒருத்தன் வந்து பேச வந்துட்டாங்க அப்படின்னு சிரிச்சீங்க, இல்ல இப்படிப்பட்ட பேச்செல்லாம் கேட்க வேண்டி இருக்கேன்னு அடிச்சு சிரிச்சீங்களா? சரி, சிரிக்கிறோம். இப்படி ஒரு நாள்ல நாம எத்தனையோ நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் எல்லா நிகழ்வும் எப்போதும் மகிழ்ச்சியானதா, அந்த தேனை விட இனியதா இருந்துறது இல்லை. ஆனா அந்த தேனை விட இனியது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உள்ளார்ந்து நாம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தேனை விட இனிமையானது என்ன அப்படின்னா, இப்போ நாம இருக்கக்கூடிய இந்த நொடி. இந்த நொடி யோசிச்சு பாருங்களேன். தலைவர் அவர்களுக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை, மதிப்பிற்குரிய செயலாளர் அவர்களுக்கும் வேற எந்த சிந்தனையும் இல்லை, ஐயா அவர்களுக்கு எத்தனையோ பணிச்சுமை இருக்கும். ஆனா எல்லாத்தையும் வச்சுட்டு சரி என்னதான் இவன் பேசினாலும் கொஞ்சம் கேட்டுதான் பார்ப்போமே. உங்க எல்லாருக்குமே ஏகப்பட்ட பணிச்சுமை இருக்கும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு சரி இந்த நேரத்துல இந்த வெள்ள நிவாரணத்தோட போகும்போதெல்லாம் அடிக்கடி நினைக்கும், இந்த இடுப்பளவுக்கு கழுத்தளவுக்கு நெஞ்சளவுக்குலாம் தண்ணி போகும். அப்போ வீட்டுக்கு போயிட்டு அங்க எல்லாருக்கும் நம்ம மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து பார்த்து செஞ்சாங்க. பால்ல இருந்து பெண்களுக்கு தேவையான அந்த மாதவிலக்கு காலத்துல தேவையான பொருள் உட்பட கொடுத்தது உண்மையிலே நம்ம திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லணும். அப்போ நேரத்துல நாங்க எல்லாரும் போய் அந்த போர்வை தலைவாணி பால் அரிசி பருப்பு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மாட்ட நான் சொல்லுவேன், இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தேன். அப்ப இறைவன் நம்மளை எவ்வளவு மேன்மையா வச்சிருக்காரு. உண்மையிலே என் வீட்டுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி வரல, நான் சாப்பாடு இல்லையேன்னு சொல்லிட்டு வெளியில போய் கேட்கல, எனக்கு அரிசி பருப்பு இல்லைன்னு கேட்கல. அப்போ இறைவன் நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு வகையில மேன்மையா வச்சிருக்காரு. இப்போ நம்ம
கேடிசி நகர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளம் வந்த நேரத்துல அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. வள்ளலாரோட அடுப்பை நான் பார்க்கல, ஆனா அந்த கேடிசி நகர்ல மாஸ் கேட்டரிங் அடுப்பை நான் பார்த்தேன். எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது, எப்போதும் சமையல் நடந்துட்டே இருந்தது, ஒவ்வொரு பகுதிக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட அந்த தருணம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம அந்த தலைப்புக்குள்ள தேனினும் இனியது இந்த நொடிதான். இந்த நொடிதான், இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம கையில இந்த நொடியில தான் இருக்கு. உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியரான என்னைய இன்னைக்கு இத்தனை பெரிய ஆளுமைகள் முன்னாடி பேச வச்ச இந்த நொடி தானே எனக்கு தேனினும் இனியது. யோசிச்சு பாருங்க. அதே போல இந்த நொடியில வெளியில யாருக்கிட்டனாலும் போய் கேட்டு பாருங்க, நம்மள இறைவன் ஏதோ ஒரு இடத்துல மேன்மையா வச்சிருக்காரு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறோம், நிம்மதியா இருக்கும், இந்த நொடி நல்லா இருக்கும். இதே நொடியில திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு போனா எத்தனையோ பேர் அறுவை சிகிச்சை அரங்கில் இருக்கலாம். சிறைச்சாலையில போய் பார்த்தா இந்த நேரத்துல அவர் உள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட நொடியும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த நொடியும் அவங்களுக்கு அந்த தேனை விட இனிமையானதுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஏதோ ஒரு துன்பத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த இனிமையை இறைவன் கொடுத்திருப்பான். ஒரு குட்டி கதையை சொல்லி நிறைவு செய்யலாம். ஒரு கதையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பக்தர், ரொம்ப மிகப்பெரிய சிவபக்தன், ஐயா போல பழுத்த பழம் போல ஒரு பெரிய சிவபக்தன். தினசரி கோயிலுக்கு போவாரு, சாமியை கும்பிடுவாரு, கோயிலே தான் தேவார திருவாசகம்லாம் பாடுவார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம். தினசரி எப்பவும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடராஜா நீ இப்படியே வச்சுட்டு நிக்கிறியே, இந்த ஒத்த காலிலேயே நிக்கிறியே, உனக்கு இந்த காலு கையெல்லாம் வலிக்காதா, எவ்வளவு நாள் தான் நின்றுட்டே இருப்ப அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். தினசரி ஒரு வேலை தான், கால் வலிக்காதா கால் வலிக்காதா. நடராஜருக்கே தொல்லை தாங்க முடியல. ஒரு நாள் அவரே வேர்க்க வந்துட்டார். எப்பா இப்போ உனக்கு என்னதான்ப்பா வேலை? இல்லை நீ இப்படி நின்றுட்டே இருக்கியே, உனக்கு கால் வலி கை வலி வராதா? சரி இப்போ உனக்கு என்ன செய்யணும்? ஒரு நாள் உனக்கு பதிலாக நான் அந்த இடத்துல நிக்கிறேன், எனக்கு பதிலாக நீ நான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு இவர் சொல்றாரு இறைவன். சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் இறைவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, மறுநாள் காலையில இவரை போலவே வந்து வரணும், பிரசாதம் வாங்கணும், சாப்பிடணும், தேவாரம் பாடணும், வரமா உட்காரணும், போயிடணும். இவர் போய் நடராஜர் இடத்துல கையை காமிச்சிட்டு நின்னாச்சு. முதல்ல இவருக்கு நிக்கிறதுக்கு முதல்ல கால் வலி, பயங்கரமான கால் வலி. முதல்ல ஒருத்தர் வாரார், வந்தவர் சொல்றார், ஐயா இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு கப்பல்ல நான் இலங்கைக்கு போக போறேன், நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும், அதுக்கு நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சாமி கும்பிடுறாரு. இவர் கும்பிட்டுட்டு ஒரு சுத்தத்துக்கு போயிட்டார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய பணக்காரர் கை நிறைய பெரிய சூட்கேஸ் கொண்டு வர்றாரு. கையில் இருக்கிற சூட்கேஸ்லாம் நிறைய கட்டுக்கட்டா பணம் இருக்கு. சுவாமி என்னுடைய தொழில இத்தனை லட்சம் லாபம் வந்திருக்கு, அதுல உனக்கு இவ்வளவு பங்கு தரணும், அதனால உனக்கு நான் தர வேண்டிய பங்கை கொண்டு வந்திருக்கேன், இதை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சூட்கேஸை கீழே வச்சு சாமி கும்பிட்டவர் அப்படி மறந்தாலும் சுத்த போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வர்றார், ஒரு குட்டி பையன். அந்த பையன் சாமியை கும்பிட்டுட்டு, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு, எங்க சித்தப்பாவுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு, நல்லபடியா எங்க சித்தி இருக்கணும் அப்படின்னா அந்த பையன் சாமி கும்பிட்டு போறாங்க 3 பேர். கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு போலீஸ்காரன் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வர்றாரு. வந்ததும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சூட்கேஸை வச்சுட்டு போனார் பாத்தீங்களா, அவர் சூட்கேஸை எங்க வச்சவங்கிறது தெரியாம நேராக காவல்துறையில போய் சொல்லியாச்சு, என்னுடைய சூட்கேஸையும் பணத்தையும் காணோம். இதுல முதல்ல ஒருத்தர் போனார் பாத்தீங்களா, அவர் அப்படி சுத்தி வரும்போது சூட்கேஸ் இருக்கு. ஆஹா, இலங்கைக்கு போறதுக்கு காசு இல்லையே நினைச்சேன், கை நிறைய கொடுத்த பகவானே நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸ் அவர் தூக்கிட்டு போயிட்டார். இவர் சூட்கேஸ் காணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த 3ஆவதா ஒரு பையன் வந்தான் பாத்தீங்களா, அவன் அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். இவர் இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு கையை வச்சுட்டு. இவன் சூட்கேஸ் கொண்டு வச்சதையும் பார்த்தாச்சு, இவர் எடுத்துட்டு போனதையும் பார்த்தாச்சு. இவன் மறந்து போகும்போது ஏய் நீ மறந்து போறடான்னு சொல்றதுக்கு வாய் வருது, ஆனா சிலையா நிற்கும் போது பேசக்கூடாது. இது அவங்க இறைவனுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட். அப்படியே போயாச்சு. காவலர்கள் வராங்க, இந்த 3ஆவது குட்டி பையனை பிடிச்சு போறாங்க.
பிடிச்சிட்டு போய் நேராக காவல் அலுவலகத்தில் கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொண்டு போட்டாச்சு. இப்போ சாயங்காலம் ஆகுது, என்ன செய்யன்னு தெரியல. இவருக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. சாயங்காலம் அவர் பழைய இவங்க இறைவன் வந்து இறைவன் இடத்துக்கு போகணும், அங்க நிக்கிறவரு கீழே வரணும். வந்தவர் சொல்றாரு, எப்பா உன் வேலை ரொம்ப கஷ்டம்ப்பா. என்ன கஷ்டம்? எவ்வளவு கால் வலிக்குது தெரியுமா? ஒத்த காலிலே நிற்கிறது. உண்மையிலே உனக்கு ரொம்ப கால் வலிக்குது. பாவம் நீ என்ன. சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு தர, நாளைக்கும் நீ இதே மாதிரி நில்லு, நாளைக்கும் இதே மாதிரி யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இறைவன் சொன்னார், சரி நின்றுவோம் அப்படின்னு. மறுநாளும் அதே மாதிரி நிற்கிறார். இந்த நாள் வந்துட்டு போனவங்க எல்லாரோட வீட்டில் உள்ளவங்களும் வராங்க. முதல்ல ஒருத்தர் வர, ஒரு அம்மா வருது. நேற்று என் வீட்டுக்காரர் இலங்கைக்கு போகணும்னு நினைச்சார், கடைசியில் பார்த்தா அவருக்கு பிடிச்சிட்டு போயிட்டான். ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா? நான் சொல்றது எதுவுமே உன் காதில் கேட்க மாட்டேக்கே, உனக்கு காதே இல்லையா அப்படின்னு அந்த அம்மா பேசிட்டு போயிடுச்சு. ஒரு வாரமா அந்த அம்மா போய் உட்காந்து அழுதுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு அம்மா வந்தது. வெட்டி வெட்டியா வச்சிருந்தனே எல்லாத்தையும் இப்படி அவனை தூக்கிட்டு போயிட்டானே, நீ எல்லாத்துக்கும் காவல் காக்குறியே, என் காசை காத்து கொடுக்க மாட்டேங்கியே, நீ என்ன கடவுள் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு அம்மா வந்துச்சு. என் பையன் நல்ல பையன், சின்ன பையன், அவனை போய் தூக்கி போயிட்டாங்களே, நான் என்ன செய்யன்னு தெரியும். இந்த இடத்துல நின்னவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. உடனே வாயை திறந்து சொல்லிட்டாரு, உன் பையன் திருடலை, திருடினவன் இவன் கொண்டாட்டி, இவ்வளோ இந்த உட்காந்து அழுதுட்டு இருக்காளா, அவன் புருஷன் தான் திருடினான் அப்படின்னு வாயை இறைவன் சொல்லிட்டான். இப்ப இறைவனா இருக்கிறது யாரு? அந்த கோயிலுக்கு வந்த பக்தன். அங்க பக்தனா இருக்கிறது இறைவன். அவன் மண்டல மண்டல அடிக்காய பேசாதன்னு சொல்லியிருக்கேன், வாயை திறந்து பேசிட்டியே. இப்ப நேரா அங்க அழுதுகிட்டு இருந்தவன் அந்த சத்தத்தை கேட்டோடனே நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு. அப்பா என் பையன் திருடலை, உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அவன் தான் திருடினானா, நீங்க அவங்ககிட்ட போய் வாங்கிக்கங்க, நீங்க இது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் 3 பெண்களும் நேரா காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே உங்களுக்கு யார் சொன்னா? இறைவனே சொன்னாரு, இந்த பையன் திருடல, அவன் இலங்கைக்கு போனவன் தான் திருடினானா. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் காசை பிடிக்கிட்டு வராங்க. அவனையும் பிடிச்சி உள்ள போட்டாச்சு. இந்த பையனை வெளியில விட்டாச்சு. காசை தூக்கி பழையபடி அவனுக்கு தேர்வு விட்டாச்சு. இப்போ அந்த இறைவனா நின்னவனுக்கு ரொம்ப, பக்தனுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. உடனே கீழே இறங்கி வந்து சொல்றாரு, நேற்று நிற்கும் போது எனக்கு கால் வலி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எவ்வளவு மனநிறைவு தெரியுமா, என்ன சாதிச்ச நீ அப்படின்னு இறைவன் கேட்டார். அதாவது இன்னைக்கு தப்பு செஞ்ச ஒருத்தனை மாட்டி விட்டுருக்கேன், உண்மையான பணத்தை அவர்கிட்ட திரும்ப கொடுத்துருக்கேன், நல்லவன் ஒருத்தனை மீட்டிருக்கேன் அப்படின்னு அவருக்கு பக்தன் சொன்னான். நீ பண்ண 3மே தப்பு, இந்த 3மே இனிக்காத உணர்வு. நல்லது தானே பண்ண இல்லை, அந்த பணக்காரன் கொண்டு போட்ட பணம் எல்லாமே கள்ள பணம், அதை அவன் நல்ல வழியில சம்பாதிக்கல. அதை கொண்டு வந்து அவன் கருப்பு நோட்டை வெள்ளை நோட்டா மாத்திரதுனா என் முடியல போட்டான். அது இவனுக்கு பயன்படுத்துமே, நான் இலங்கைக்கு எடுத்துட்டு போன போற வழியில சந்தோஷமா போறான், கொஞ்சம் செலவழிச்சு அவன் இன்னும் கொஞ்சம் நல்ல பணத்தை சேகரிச்சுட்டு வரட்டுமே நினைச்சு அந்த காசை அவன்கிட்ட கொடுக்கறது அவனுக்கு அந்த நேரத்துல மறக்க வச்சு, என் உண்டியல்ல போட்டாலும் அது எங்கேயோ தான் போகுது, அது அவனுக்காக போட்டுமே நினைச்சேன். சரி இவன் எடுத்துட்டு போட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கேன், இவன் பணத்தை தொலைச்சிட்டான், இவன் பாவம் கொஞ்சம் நடியட்டுமே நினைச்சுதான் இவனை மறக்க வச்சு, அதை நீ ஞாபகம். சரி 3ஆவதா ஒரு பையன், அந்த பையன் இன்னைக்கு வெளியில இருந்திருந்தானா பாம்பு கடிச்சு செத்து போயிருப்பான். அவன் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய நல்ல பாம்பு கிடக்கு, இப்ப நீ அவன் வீட்டுக்கு போ, பாம்பு கடிச்சு செத்து போயிருப்பான். வேக வேகமா பக்கத்துல வீட்டுக்கு போறான், அங்க பாம்பு கடிச்சு அவன் அந்த குழந்தை அந்த பையன் இறந்துறான். பாவமே அப்படின்னு மறுபடியும் கோயிலுக்கு வந்து, கடவுளே அப்ப நான் பண்ணது தப்பா, நீ பண்ணது பெரிய தப்பு. நல்ல யோசிச்சு பாருங்க, நமக்கு எத்தனையோ அன்றாடம் நிறைய நிகழ்வுகள் நடக்கலாம். இப்ப நீ அறிமுகப்படுத்தும் போது கூட சொன்னார் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே இது பெரிய தேனினும் இனிய பருவம். இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பருவம் தான். எப்பனாலும் போகலாம் வீட்டுக்கு, அது ஒன்று, எங்கனாலும் பேசலாம், என்னனாலும் தைரியமா இருக்கலாம். இப்ப பக்கத்துல இருக்க மதிப்பிற்குரிய செயலாளர் அவர்கிட்ட ஒரு ரிமோட்டை மாற்ற முடியுமான்னு கேளுங்க, நிச்சயமா ஒரு ரிமோட் எடுத்து டிவி சேனலை மாற்ற முடியாது. இப்படி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த கதையில உள்ள கரு என்ன அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நமக்கு அன்றன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுல ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கு. எதுவுமே காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. இன்னைக்கு நாம ஒரு சட்டை போடுறோம் அப்படின்னா கூட அதுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம். காரணம் இல்லாம எதுவுமே வாழ்வு நடக்காது. சரி, தேனினும் இனியது எங்க சுத்தினாலும் தலைப்புக்குள்ள நாங்க பாடம் நடத்த ஆரம்பிச்சோம்னா அப்படியே பாடத்தை விட்டு அப்படியே வெளியில போயிட்டு அந்த கடைசி பாயிண்ட் வரும்போதுதான்
சரி இந்த பாட்டுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கறது நேரம் ஆயிடுச்சா? ஓ இப்படி நம்ம நிறைய என்னங்கய்யா காலையில வரைக்கும் பேச நன்றி நன்றி நன்றி. இப்படி நம்ம தேனை விட நிறைய கதைகளை நாம பார்த்துட்டே வரோம் அப்படின்னா, இந்த தேனை விட இனியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு நாம இருக்கக்கூடிய இந்த நொடியில நாம எல்லாவற்றையும் மறந்துட்டு இந்த நொடியை அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த தலைப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. நாம அனுபவிக்கிறோமா? நிச்சயமா இல்லை. யாருமே இந்த நொடியை வாழல. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாருமே இந்த நொடியை வாழ்வதற்கு தயாராக இல்லை. இந்த தேனை விட இனிய இந்த நொடியை யாருமே வாழ்வதற்கு தயாராக இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது சாதாரண குடிமகள்ல இருந்து மிகப்பெரிய அரசியல் பிரமுகர்கள் வரைக்கும் நாளைக்கு தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது தான் அவங்க யோசிக்கிறாங்க. சாதாரண குடிமகன் நாளைக்கு சோறுவங்க என்ன செய்ய, இதைத்தான் அவங்களும் யோசிக்கிறோம். நாமளும் அதைத்தான் யோசிக்கிறோம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என் இடத்துல யோசிக்கும் போது இன்னும் லெசன் பிளான் எழுதலையே நாளை காலையில போனது ஹெச்எம் கேட்பாங்களே இந்த கேள்வி. இதே இது காந்திராஜா சாருக்கு 10 நாளா நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலையே, பாடம் நடத்த வேண்டியது நிறைய இருக்கு, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறேனே, எப்படி முழு பாடத்தையும் ஒரே நாள்ல நடத்த. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ண அலைகள்ல தான் இருக்கும். ஆனா அது எல்லாவற்றையும் விலக்கி விட்டு இந்த நொடியில இன்னைக்கு இந்த தொப்பி போட்டு ஒரு பரதேசி வந்திருக்கான், அவன் பேசுறதை கேட்டுட்டு தான் போகுமே, ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை நிகழ்வை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது இப்போ வெகு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நவம்பர் 8ஆம் தேதி 6ஆம் தேதி தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து எனக்கு தூய தமிழ் பற்றாளர் விருது அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க இல்லையா, அந்த விருதுக்கான அறிவிப்பு இரவு 11:30 மணிக்கு எனக்கு தகவல் வருது. நாளைக்கு காலையில், நாளான்னைக்கு காலையில் 8ஆம் தேதி காலையில நீங்க 8 மணிக்கு அங்க இருக்கணும். நமக்குள்ளே ஒரு சந்தோஷம், அப்பா மாவட்ட அளவுல ஒரு விருதியா, நான் தாயா அதோட சந்தோஷத்துல எப்போதும் போய் நெல்லையப்பருக்கு நன்றி சொல்லுவேன். அன்னைக்கு போக நெல்லையப்பா பாய் போயிட்டு வரேன், நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பியா. சாயங்காலம் 6 மணிக்கு பஸ்ஸை போடுச்சு. பஸ்ல ஏகப்பட்ட கூட்டம், உட்கார்றதுக்கு சீட்டே இல்லை. கொஞ்சம் ஒரு ஓரத்துல ஒரு சீட் இருந்துச்சு, முன்னாடி அந்த ஏறின இடத்துல ஒரு ஓரத்துல இந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல, அதுல உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த கண்டக்டர் வந்தாரு, நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க, இது ஏன் சீட்டு, நீங்க கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க. நம்மளே ஒரு சந்தோஷத்துல போகும்போதே இப்படியா, சரி அப்படி சரி அடுத்த சீட்டு போய் உட்காந்து. அங்க ஒரு சீட்டு மட்டும் கொஞ்சம் காலியா இருந்துச்சு, அதுல உட்காந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, அங்க இருந்து ஒரு லேடி வந்துச்சு. இதுல நீங்க ஒருத்தாள் தானே உட்காந்துருக்கீங்க, நாங்க 2 லேடிஸ் இருக்கோம், நீங்க கொஞ்சம் பின்னாடி மாறி உட்காருங்க. சரிம்மா அப்படின்னு அப்படி கொஞ்சம் தூரம் பின்னாடி தள்ளி கடைசி சீட்டுக்கு போய் ஒரு ஓரத்துல அந்த சீட்ல உட்காந்தாச்சு. மதுரை தாண்டவும் மதுரை மாட்டுத்தாமணி பேருந்து நிலையத்துல ஒருத்தர் ஏறினார். ஏறும்போதே 2 பேர் அப்படியே வாசம் கமன்னு அடிச்சு. அப்படி ஒரு வாசத்தெல்லாம் அனுபவிக்கணும். அதுவும் அந்த பேருந்துல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. நமக்கு உள்ளுக்குள்ள அப்படி பட்டாம்பூச்சி 1000 பட்டாம்பூச்சி. இப்போ இன்னைக்கு ஒரு நல்லது நடந்தா ஐ லவ் யூ யாராவது சொன்னா எப்படி சந்தோஷமா இருக்கும், அவ்வளவு சந்தோஷம். பட்டாம்பூச்சி 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. பக்கத்துல உட்காந்து அவருக்கு என்ன சோகமா தெரியாது, புலம்பிக்கிட்டே வர, தோல்ல சாஞ்சுக்கிட்டே இருக்காரு. உண்மையிலே மிகப்பெரிய மெத்த வந்து நம்மளுடைய ஷோல்டர் தான். பஸ்ல போனவங்களுக்குலாம் தெரியும், அப்படி அழகா சாஞ்சுவோம். ஆனா நமக்கு தான் தூக்கம் வராது, அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். என் தோல்லையே சாஞ்சிட்டு இருக்காங்க, ஐயா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ஐயா. அதனால எதுக்கு தள்ளி உட்காரணும், சரி நீ என் பொண்டாட்டிக்கு ஃபோன் போடு. உங்க ஓய்வுக்கு நான் எதுக்கு ஃபோன் போடணும், நீ போடு அப்படிங்காரு அவர். சரி நம்பர் சொல்லுங்க. ஏன் போன் எடுத்து பொண்டாட்டின்னு தட்டுனா அவளுக்கு போன் போகுது, அப்ப நீயும் உன் போன் எடுத்து தட்டு, பொண்டாட்டின்னு தட்டு போகும். ஐயா அது உங்க போன்ல நீங்க பதிஞ்சு வச்சிருப்பீங்க, போகும். ஏன் போன்ல போகாது, எனக்கு பொண்டாட்டியே கிடையாது, உங்க நம்பரை சொல்லுங்க வேட்டா போடுறேன். அது எப்படி போகாம இருக்கும், நீ பொண்டாட்டின்னு அடி வரும். இது என்ன போண்டாவும் டீயுமா ஆர்டர் போட்டா வர்றதுக்கு, அதெல்லாம் போகாதியா. தொல்லை தாங்க முடியல அப்படின்னு கண்டக்டர் சார் ரொம்ப தொல்லை பண்ணாரு. வேற ஏதாவது ஒரு சீட்டு கொடுக்கல,
வேற எல்லாமே ஃபுல்லா இருக்கு. நீங்க வேணா டாப்ல தான் ஏறி படுக்கணும், இல்லை டயர் கடியில் வேணா படுத்துக்கங்க அப்படிங்கிறாரு. அவர் நக்கலா சொல்லிட்டு போறாரு, டயர் கடியில படுத்தா நான் ஏன் இங்க வரணும், நான் திருநெல்வேலியிலேயே படுத்திருப்பேன் ஐயா. கடைசியில் அவருடைய போயாச்சு. கொஞ்சம் தூரம் போனோம். திருச்சி அந்த மத்திய பேருந்து நிலையத்துல ஒரு அம்மா, வயசான அம்மா ஆயிடுச்சு. சீட்டே இல்லையா அப்படின்னு. கடைசி சீட்ல பாருங்க 2 பேர் உட்காந்துருக்காங்களா, அவங்களுக்கு அடுத்தால ஒரு சீட் இருக்கு, அந்த சீட்ல உட்காந்துக்கங்களேன் அப்படின்னு கண்டக்டர் சொல்லி அனுப்புறாரு. இந்த அம்மா அப்படின்னு ஒருத்த பையையும் போட்டுச்சு, இந்த பக்கம் கையில ஒரு பையன் வந்துட்டே வந்துச்சு, வேற யாராவது பார்த்துச்சு. திரும்ப நேரம் கண்டக்டர், ஏப்பா கண்டக்டர் 2 குடிகார போய் உட்காந்துருக்கான், அவன் கூட போய் நீ உட்கார சொல்லு. யாரு? ஏன் நீ? அவன் தானம்மா குடிச்சா, நான் எங்கம்மா குடிச்சு, நீ முன்ன கூட எனக்கு ஊத்தி கொடுத்த மாதிரியே பேசுறியாம்மா அப்படின்னு. ஏமா யாருன்னே கேட்காம நீ பாடு பேசுறீங்க, என்னது உங்களுக்கு தெரிஞ்சு பேசுறீங்களா அப்படின்னு. பின்ன குடிகார பயிர்கள் கொல்ப வேறு என்ன பேச்சு பேசுது, எங்க இருந்து வந்தாங்க, எந்த ஊர் உனக்கு? திருநெல்வேலி காலத்துல இப்படித்தான், ஏப்பா வர இப்படித்தான். இனிமேல் பேசினா நம்ம மாவட்டத்துக்கு ஆசையும், அதனால நம்ம வாயே தரக்கூடாது, வாயை மட்டும் பேசாம உட்காந்து. கண்டக்டர் அப்படி போனார். அவரை கூப்பிட்டு, ஒரு நல்ல சீட்டா ஒதுக்கி கொடுக்க கூடாதா, இப்படி நீ படுத்துறீங்களே, நானே ஒரு சந்தோஷத்துல போறேன். நேரம் சென்னை அந்த எந்த ஊர் இதுன்னு தெரியல, சென்னையில இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்ட உடனே என் பக்கத்துல இருந்தவர்கிட்ட, ஐயா சென்னை வந்துருச்சு. சென்னை வந்துருச்சா? ஆமா வந்துருச்சு. ஐயோ நான் திருச்சியில எல்லாம் இறங்கணும் அப்படின்னாரு. பாருங்க எனக்கு பாவி, திருச்சியிலேயே நீ இறங்கியிருந்தா அந்த அம்மா கிட்ட நான் குடிகாரன்னு பட்டம் வாங்கி இருக்க மாட்டேன், நிம்மதியா அதுக்கப்புறம் தூங்கி எதிர்ச்சாலும் வந்திருப்பேன். கண்டக்டர் கூட, அவன் திருச்சிக்கு தான் போனோமா, நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு. திருச்சிக்கு போனோமா? அவன் என்கிட்ட பெங்களூர்ல டிக்கெட் எடுத்தான். கொடுமை. அப்போ ஒரு ஆளு எங்க போறோம், எங்க போகணும், எப்படி போகணும் எதுவுமே தெரியாம ஒருத்தர் ஏறி போய் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் நினைச்சேன், இந்த தலைப்பு எடுத்த உடனே எனக்கு அவர் தான் ஞாபகம் வந்தார். முதல்ல தேனினும் இனியது. அவருக்கு எவ்வளவு இனிமையான பயணம். அவருக்கு நினைச்ச நேரம் போன் போட பக்கத்துல நான் வருவேன், அவர் தோலுக்கு சாயிறதுக்கு தோல் கொடுக்க நான் வருவேன், அப்பப்ப வாந்தி எடுக்கிறதுக்கு ஜன்னலோரத்துக்கு சீட்டு வேற, இதுல வேற இடையில இறங்குற இடத்துல இப்போ எனக்கு சேர்த்து ஒரு டீ வாங்கிக்குவா, ஒரு போண்டா வாங்கிக்குவா, நான் வேற வாங்கி கொடுத்துருக்கேன், வேற என்ன செய்ய, மேல வாந்தி எடுத்துட்டாங்க, என்ன செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரியான பயணங்களும் கூட நான் இன்னைக்கு நினைச்சு பார்க்கேன், நாம ஏன் அந்த நொடியை ரசிக்காம விட்டுட்டோம்? அவர்கிட்ட நம்ம ஒரு அன்பா பேசிட்டு இருக்கலாமோ, கொஞ்சம் ஹார்ஸா பேசிட்டோமோ அப்படின்னு நான் யோசிச்சேன். அந்த பாட்டியம்மா வந்ததும் நாமளே எதிர்த்து, அம்மா நீங்க உட்காருங்க, நான் முன்னாடி போயின்னு போயிருந்தா அந்த தொல்லையில இருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாமே. அப்ப அந்த நொடியை நாம யாருமே யோசிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சேன். உண்மையிலேயே அன்பானவர்களே, இந்த தேனை விட இனியது என்பது நாம் இருக்கக்கூடிய இந்த நொடி. இந்த நொடியில தான் நாம உண்மையா இருந்துகிட்டு இருக்கோம். உடல் அளவுல நாம எல்லாரும் இப்போ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா மாணவர்கள் உடல் அளவுல இங்க இருப்பாங்க, மனதளவுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த வகுப்பறைகளை கொண்டு வர்றதுக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, இல்ல எல்லாரும் எந்திரிங்க, கையை வேகமா தட்டிட்டு ஒரு 10 குதி குதிங்க அப்படின்னா போதும். இந்த பிள்ளைங்க எல்லாம் கை தட்டிக்கிட்டே குதிப்பாங்க. குதிச்சு முடிச்சதும் உட்காந்துருவாங்க. எனக்குள்ள என்னன்னா, அவங்க எல்லாரும் வகுப்புல கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற எண்ணம். அவங்களுக்குள்ள உள்ள என்னன்னா, இந்த பைத்தியக்காரத்தை தினசரி வந்தது கை தட்டிட்டு 10 குதி குதிக்க சொல்லுவாங்க. நான் 10 நாள் பார்த்தது 11ஆம் நாள் நான் ஆறணும் சொல்றனோ இல்லையோ, சார் 10 தடவை குதிக்கலாமா கை தட்டிட்டு அவங்களே கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பைத்தியக்காரத்தை எதான் சொல்லுவான், தினசரி 10 குதி குதின்னு சொல்லுவான் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம், நாம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த தேனை விட இனிமையானது நாம இருக்கக்கூடிய இந்த நொடி. இதை ரசிக்கலாம். உங்களுக்கு ரசிப்பதற்கு நிறைய இருக்கு. உண்மையிலேயே இந்த அரங்கை நான் வந்ததுல இருந்தே ரசிச்சுட்டே இருக்கேன். எவ்வளவு அழகான அந்த திரை சீலைகள்லாம் போட்டு நான் ரொம்ப அருமையா இருக்கு. அதே போல இந்த அரங்குல வந்து ஒவ்வொருத்தருடைய முகமும், ஐயாவோட முகமா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற ஐயாவா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட, உங்க எல்லாருடைய முகத்திலையும் ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு பொழிவை நான் பார்க்கிறேன். எல்லாருக்கும் அந்த தெளிந்த நீரோடையான பொழிவு இருக்காது. இதே இது காந்திராஜாசார முகத்தை பார்த்தாலும் தெரியுது இல்லை. ஏன்னா வீட்டுக்காரம்மா நேரம் ஆகிட்டு 9 மணிக்குள்ள வரல அப்படின்னா என்ன நடக்குங்கிற சிந்தனை அவருக்குள்ள இருக்கு. ராஜேந்திரன் சார் வெளியில போயிருக்காருன்னா என்ன நடக்குன்னு நினைக்கீங்க? எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க, இந்த கேள்வியும் அங்க அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது நமக்கே தெரியும். ஆனா
எல்லாருடைய முகத்திலும் ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு கருத்தாழம், ஒரு சிந்தனை பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வுல இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்வுல எல்லாரையுமே சந்திப்பதற்கு அனைவரையும் வருக வருகை நான் வரவேற்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மூணு பேருக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப கதையில ஒரு கதையை சொல்லிடும். பொதுவா மேஜர் டோனர் மயில் அண்ணாச்சி அவர்களின் நெருங்கிய நண்பரும் நம் கழகத்திற்கு அனைவருக்கும் பரிச்சயமான பாம்பேலிருந்து வருகை தந்திருக்கும் நம்ம ஊருக்காரர் நம்ம லட்சுமண பிள்ளை அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் மிஸ்டர் திரு சங்கர் ஐயர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் திரு பிரபாகர் அவர்களையும் நம் கழகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு அழகான தலைப்பு தேனினும் விடுது அப்படின்ற தலைப்புல ஐயா பேசுறாங்க. நான் தேனினும் விடுதுன்னா ஒரு தமிழ் பேச்சாளர் வாத்தியார்னு தமிழை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேன் வந்து பாயத்து காதலிலே அப்படின்னு தமிழை தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த நொடி தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. எல்லாருமே இந்த நொடி தான் பெருசு. உண்மையிலே கொரோனா, இந்த மழை நிவாரணம் இதெல்லாம் நம்ம தாண்டி இன்னைக்கு எல்லாருமே சந்திச்சு ரொம்ப மகிழ்வா பேசியிருக்கோம். இந்த நொடியில நம்ம எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறாங்க ரொட்டேரி ராஜாராம் சார். ஸோ உண்மையிலே இந்த நொடி பெரிய இதுதான் சந்தோஷமான தேனினும் இனிது. இந்த நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் நான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நேற்று என்பது உடந்தை பானை, இன்று என்பது கையில் இருக்கும் வீணை, நாளை என்பது மதில் செவர் பூனை அப்படிம்பாங்க. நேற்று என்பது உடஞ்ச பானை, உடஞ்சி போச்சு, அதை ஒட்ட வைக்க முடியாது, அதை பத்தி கவலைப்படாத. இன்று என்பது கையில் இருக்கும் வீணை, அதை நீ சுகமா மீட்டுறதும் நல்ல இசையா மீட்டுறதும் சோகமான இசையா மீட்டுறதும் உன் கையில தான் இந்த நொடியில இருக்கு அப்படிங்கிறது. நாளை என்பது மதில் செவர் பூனை, விட்டத்துல இருக்கிற பூனை இந்த பக்கம் விழுமா அந்த பக்கம் விழுமான்னு தெரியாது, அது நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. ஸோ இந்த நொடி உன் கையில இருக்க வீணை அப்படி மாதிரி இந்த நொடி தான் நமக்கு உண்டானது. அதை பத்தி தான் இன்னைக்கு சார் அவ்வளவு விரிவா நிறைய கதைகளோட சொன்னாங்க. உண்மையிலே இந்த நொடி ரொம்ப சந்தோஷமானது. ஐயா எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நன்றி. நம் சிறப்பு விருந்தினரை கௌரவம் செய்யும் விதமாக இன்றைய ஹோஸ்ட் ரொட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் இன்ஜினியர் ராஜாராம் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். அவர்களுக்கு நம் கழகத்தின் சார்பாக ஒகேஷனல் அவார்டும் வழங்குகிறோம். In English should be okay. Tamil Hindi English ಎಲ್ಲ ಚಾರ್ಜ್ Tamil English ಎಲ್ಲ ಚಾರ್ಜ್. I am so grateful to Mailan who brought me here and உங்க எல்லாரையும் கேதர் பண்ணி இங்கே கூட்டின்னு வந்தா உங்களை சந்திச்சு எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோவா வராது. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு த என்டையர் டீம், the Rotarian, and when I feel that I may be settling down in Tirunelveli in my future, so I'll be one of the members of the team. திரு சங்கர் அவர்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் நிறைய பண்ண முன்னேற்பள்ளம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில இருந்து காந்தி சார் வந்திருக்காங்க. அவங்களுடைய பள்ளியின் 100ஆண்டு விழாவுக்கு போன வாரம் அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை நினைவுபடுத்த திரும்ப வந்திருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சங்க உறுப்பினர் அனைவரும் வளர்த்திருக்காங்க. அந்த பள்ளி 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடுறாங்க. அந்த அதுக்கு நம்ம எல்லாம் கைதட்டி வாழ்த்துக்கள் தெரிந்து கொள்வோம். கண்டிப்பா நம்ம சங்க உறுப்பினர் அனைவரும் அதில் கலந்து கொள்வோம். அடுத்ததாக மார்ச் 3ஆம் தேதி போலியோ இது நடந்த சொல்லியிருக்காங்க, சொட்டு மருந்து முகாம். அதை நம்ம கழகத்தின் சார்பாக வருடந்தோறும் நடத்திட்டு இருக்கோம். நம்ம கழகத்திலிருந்து கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க ரொட்டேரியன் ராமமூர்த்தி அவர்களும் டாக்டர் அருள் விஜயகுமார் சார் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு காலை உணவும் மதிய உணவும் வழங்குவாங்க. ஸோ அதை இந்த வருஷமும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதை அலட்சியமா நினைவுபடுத்துகிறேன். அடுத்ததாக மார்ச் 9ஆம் தேதி சனிக்கிழமை சிட்டி செஸ் அகாடமியும் நம்ம ரோட்டரி கிளப்பும் சேர்ந்து தாளையத்து சாரதா ஸ்கூல்ல ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடத்துறோம். ஸோ அதுக்கும் நம்ம கிளப் சார்பாக அண்ணாச்சி தான் அதில் கெஸ்ட். நம்ம கழகத்தின் சார்பாக பிரசிடென்ட் செக்ரட்டரி நாங்கள் இருவரும் அந்த குழந்தைகளுக்கு சர்டிபிகேட் மெமோட்டோ கொடுக்குறோம். ஸோ அதுலேயும் நம்ம உறுப்பினர் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. வோட் ஆஃப் தேங்க்ஸ் அவர் கிளப் செக்ரட்டரி ரொட்டேரியன் சபரமேஜ். சிறப்பு
வாராந்திர கூட்டத்திற்கு வருகை தந்த திரு செல்வ மாரிமுத்து சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. தேடும் இனியது என்ற தலைப்பில் மிக சிறப்பாக பேசியதற்கு மிகவும் நன்றி. மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மும்பையிலிருந்து வருகின்ற திரு லட்சுமணப்பிள்ளை அவர்களுக்கும், மிஸ்டர் சங்கரையர் அவர்களுக்கும், மிஸ்டர் பிரபாகர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கூட்டத்திற்கு விருந்தளித்த ரோட்டேரியன் இன்ஜினியர் ராஜாராம் சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.